பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வெட்டாப்பிள்ளை அம்மன் கோவில் திருவிழா. அதனால நாங்க இன்னைக்கு எல்லாம் மணிக்கிட்டு நிக்கிறோம். ஆல்ரெடி டைம் ஆச்சுது. அதனால வந்து இந்த வெட்டாப்பிள்ளை திருவிழா வந்து உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க வெட்டாப்பிள்ளை போயிட்டு வீடியோ போட சொல்லி, அது உங்களுக்காக. ஓகே, நாங்கள் ஒரு வேனை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, நடை கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் நடந்து போய்கொண்டு தான் இருக்கோம். அந்த கோயிலுக்கு போகிற தூரத்தில் இவ்வளவு சனம். சனம்னு பார்த்தீங்களா வெட்டாப்பிள்ளையில் என்னம்மா அது சனம் எவ்வளோ சனம் வேற என்ன சனம் ரைட். வந்து ஒரு இடத்துல வந்து எங்களை இருத்திட்டோம் இல்லை இருந்துட்டோம். என்ன காவடி எங்க இடத்துக்கு போகுது? பறவை காவடி அந்த பசிக்கலையா சாஜி? அப்படியா அஸ்மி? என்ன அஸ்மி வாடி தர மாட்டீங்களா? என்னையா ரொம்ப காவடி போகுதுண்ணே, பறவை காவடி. ஒரு பொம்பளை பிள்ளை தான் அந்த காவடி போகுது, பறவை காவடி. ரித்திக், தும்பு மூட்டை சல்லையை கூப்பிடுங்க. அந்த ஐயா வார கூப்பிடுங்க, கையை காட்டுங்க, கூப்பிடுங்க. தும்பு மூட்டை அஸ்மி வாடி தர போறா. அஸ்மி எல்லாருக்கும் வாடி தர போறா. எவ்வளோத்துக்கு காசு வச்சுக்கிறீங்க? எவ்வளோத்துக்கு காசு வச்சுக்கிறீங்க? 1 100 ரூபாவா? 100 ரூபா. நான் மாவி காசு கொடுக்குறால காட்டு தானே மாவி காசு எடுக்க போறேன். மாவி எடுங்க இல்ல அஸ்மிதா, தேங்க்யூ. எத்தனை வேணும் மாவி? ரித்திக் வேணுமா? சஜிக்கு 2 பண்ணிட்டேன். 1 2 3 4 5 6 பண்ணுங்க. என்ன வேணா ஆள் கொண்டு எங்கடா அம்மாவுக்கு காய்ச்சல் அப்படி இருந்து எங்களுக்காண்டி கோயிலுக்கு வந்துருக்கு. வேணாமா சாப்பிடுங்க. தரலையா? என்ன ஆள் கொண்டு வந்து தாரோம். ஓகே, சாப்பிடும். 6 எடுத்தது கூட தெரியல. சாப்பிடுங்க. யாராவது ஆலய வளாகத்தினுள் விழுந்திருக்கின்றது. யாராவது கண்டெடுத்தவர்கள் தன்னுடைய காரியாலயத்தில் பெறுமாறு சரஸ்வதி அம்மா பச்சளை நியமனப்படுவது மாறுபட்டு கொள்ளப்படுகின்றார். சேவரம் குணேஸ்வரன் பச்சளை நியமனத்துக்கு வரும் மாறுபட்டு கொள்ளப்படுகின்றார். ஆனைக்கோட்டை ஜெகன் பச்சளை நியமனத்துக்கு வரும் மாறுபட்டு கொள்ளப்படுகின்றார். ஆலய வளாகத்தினுள் ஒரு இடுப்பில் கட்டுகின்ற பெருசு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. 3 பேரும் விளையாட்டு நடக்குது. அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு படி வச்சுங்க, சேர்ந்து விளையாட்டு நடக்குது. கொண்டு வரேன்னு பாருங்க. அப்பா அப்பா என்ன கொண்டு வரேன்னு பாருங்க. அப்பா மனசு நூடிஸ் அங்கால சாப்பிட போறோம். அவர் எங்கிருந்தாலும் என்னுடைய பச்சளை தெரியும் இடத்துக்கு வரும். தள்ளுங்கடா பாபு.
வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யஸ்மிகா எப்படி இருக்கு பாத்தி சுண்டல் எங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அங்க சாப்பிடுறாங்க. பசி தானே பசி இல்ல சாப்பிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டார்ட் வந்து இந்த பொம்மை வண்டி சாமான் இதான் ஃபர்ஸ்டா வேண்டி இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பல பொருட்கள் வேண்டிய காட்டுறோம். அண்ணாச்சி பழம் பண்ணிட்டு வந்து அண்ணாச்சி பழம் பண்ண போய் ஒரு 3 மணி நேரம் பேர் நினைக்கிறேன். போதானே போறோம் கீழே வைக்க சாப்பிடுவோம் விட்டுட்டு தான் போகுது. காய் சாப்பிடுங்க அபி. அண்ணாச்சி பழத்தை சாப்பிடுங்க. சாப்பிடு சாப்பிடு. சூப்பரா இருக்கா? இன்னும் கோயிலுக்கு கூட போயெல்லாம் வந்தாலும் சாப்பிடுறேன். என்ன என்ன இல்லை கோயில் கும்பிடுவீங்களா? இதுக்கு முன்னுக்குள்ளே வந்திருக்கீங்களா அந்த கோயிலுக்குள்ள? எத்தனை நேரம்? திருவிழா டைமா? ரைட், ஓகே. எவ்வளோ அமைதியாக இருக்கேன் உள்ள கோயிலுக்குள்ளே. அண்ணி இந்தா போகிறா. ஆமாம், எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்துருக்கீங்க? இதான் வட்டாப்பிள்ளைக்கு முதல் தடவையா? ரைட், நன்றி. வரலாறு தெரியுமா? ஒரு அம்மா வந்திருந்தாவாம். சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஊர்ல வந்து சொல்லு. அந்த ஊர்ல வந்து ஒரு குடிசை ஒன்று காட்டி கொடுத்துருக்காங்க சின்னபடியாக. அப்போ இரவு விளக்கு இல்லை. அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கிறா கடல் தண்ணியை கொண்டு வந்து வச்சு விளக்கு எறிங்க எரியுமாண்டு. அப்போ விளக்கு கொண்டு வந்து விளக்கு எரிச்சிருக்காங்க. விளக்கு எரிஞ்சிருக்கு. அதோட அவங்க பயந்து ஓடிட்டாங்க எல்லாரும். அப்போக்க அவள் ஒரு இது ஒன்று சொல்லியிருக்கா, ஒரு நாள் உண்டு. அந்த நாள் தான் இந்த நாள். கடல் தண்ணியில் எரியும். அதுதான் இதை வெட்டாப்புல அதிசயமே. கடல் தண்ணியில் விளக்கு எரியும். ஓட்ட பானையிலாம் பொங்குவாங்க. போகிறதுக்கு நாங்கள் வர்றதுக்கு கூட அவ்வளோ லேட் ஆச்சு. அவ்வளோ சனம் காலை வைக்கல. அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முடியப்பட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சனம். நான் பார்த்த கோயிலே வந்து நிறைய சனம் வந்ததுக்கு வட்டாப்புல எங்கே தூரத்திடத்துல எல்லாம் இருந்து வந்திருக்காங்க. எப்படி இருக்குது இந்த சிலை இதெல்லாம்? தூணு தூணு.
ஓ நாங்கள் ஒரு நாளைக்கு இந்த கோயிலுக்கு வந்து பொங்குவோம். எப்படி இருக்குது தூணெல்லாம்? எவ்வளோ மாவுளெல்லாம் பதிச்சு நினைக்கிறான். இந்த கோயில்ல வரலாறு தெரியுமாக்கா உங்களுக்கு? ஆ உங்களுக்கு தெரியாதா? ஃபுல்லாகவே சனமாக தான் இருக்குது. கோயிலுக்கு வந்து கொண்டே இருக்கேன்டா. எத்தனை கொடியமோ நாளைக்கு மட்டும் இப்படியே சனம் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆம்பளையாங்கெல்லாம் பெருமையிலோட தான் நிற்கிறாங்க. வயிறு ஒரு மட்டும் சனத்தை பாருங்க. அடுத்து வை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நிற்கிறாங்க. திருநூறு முடிஞ்சுதா? ரைட் வாங்க. திருநூறு முடிஞ்சிட்டான்னு வந்தால் திருநூறு கையில் கொடுங்க. என்ன செய்யணும்? வந்த பாதையில் போவோம். நல்ல புத்தியை கொடுங்க. உள்ளாலே போவேன். ஓம் நம சிவாய. அதான் இதில் மேலே வச்சுருக்காங்க. ஒரு இதில் ஒரு டிசைன் போட்டுருக்காங்க மேலே. அவங்க நாகப்பாம்பு அதில் ஒரு பூக்கள் மாதிரி இதில் பிளாக் வித்தியாசமான முறையில் செஞ்சுருக்காங்க. பரவாயில்ல, இன்ஜினியரை பாராட்ட வேண்டிய விஷயந்தான். இப்போதான் நாங்கள் கடைக்கு வழி கேட்டிருக்கோம். சரியா நேரம் 1:15 ஆச்சுது. பார்ப்போம் எத்தனை மணிக்கு வார மட்டும் திரும்பி. வீட்டு தேவைக்கு வழி கொண்டு அது உங்களோட வீட்டுக்கு சாமான் வடையில ஆச்சு. எது இதா? ரைட். அப்போ இங்கே அப்படியே பார்த்து கொண்டு போவோம். சமைக்கிறாங்க வந்து சட்டிப்பான அப்படிதான் சொல்ல போறேன் கூட அண்ணா. மாவி சட்டிப்பான கிடைக்கலையா? ரித்திக்கு ஏதாவது ஒன்று வேடிட்டு போவோம். இந்த பேக் ஐட்டம் தான் இவ்வளோ நேரம் தேடி தெரிஞ்சா பேக் ஐட்டம் பார்க்க போறேன். வாங்க எனக்கு ரைட். என்ன வாங்குறீங்க? சரி, அவன் பாரா போகிறான். எல்லாம் சுட்டு சுட்டு விளையாடுவான். மயாஜா
நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எப்படிங்க என்ன 1200 எல்லாம் 1200 எடுங்க அப்போ எதை எடுத்தாலும் 1200 ரைட் நானும் செலக்ட் பண்ணுவோம் நல்லா இருக்கான்னு கேட்குறீங்க கூட அண்ணன் இதில் வாருது ஏதாவது கருத்து இருக்கா இல்லையா வாங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாக துணி கடை என்ன ஆவே தலைஞ்சால திரும்ப துணி கடைக்கு இல்லையா அது சரி அந்த கல்லில் வாங்க வாங்க பரவாயில்ல நீளத்தில் அது நீளத்தில் வாங்க ஓகே அந்த கல்லில் தாங்க வேலை சரியில்லை मास्क होता है स्पाइडर नानो தாங்க आयरा मुड़ता बैठेगा मास्क அந்த பைக்கில் வந்தாங்க இது ஆறு கைனி இது தப்பிச்சு அது தப்பிச்சு என்ன மூணு ரித்திக் எவ்வளோண்ணா ரித்திக் மாஸ்க்கும் சரி ஓகே நல்லா வேண்டாம் ரம்புட்டான் சீசன் ரம்புட்டான் சாப்பிடுவோம் ட்ராகன் ஃப்ரூட் ஆனால் ஒன்று தாங்க சாம்பிள் வாங்க ஆ 500 ஒன்று தர மாட்டாங்க ஒரு பழம் ஒன்று தாங்க சாப்பிடுவோம் வாங்கிறான் கூப்பிடுறேன் ஓ அது காய பழமா இருக்காங்க ada ram dana ulana
அண்ணாச்சி விலையை சொல்லுங்க. ரம்புடான எவ்வளோ? ரம்புடான் ரம்புடான் என்ன விலைண்ணா? ரம்புடான் ரம்புடான் எவ்வளோ? 500. 500. ₹1500 சாரி. 10 சாரி எடுத்தீங்கன்னா ஒரு சாரி ஃப்ரீயாக தரேன். டீ முதலே வந்து இருந்துட்டாங்க. ஃபலூடா வேண்டிங்களா? ஃபலூடா இல்லையா? சரி ஃபலூடா ஐஸ்கிரீம் தான் இருக்கு. வேண்டிட்டீங்களா? ஷாப்பிங் முடிச்சிட்டீங்களா? ரைட், இனி ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம். என்ன வாடிட்டு வந்தீங்க? என்ன வாடிட்டு வந்தீங்க? இப்படி என்ன எனக்கு தெரியுமா என்னென்ன வாடிட்டு வந்தீங்கன்னு? என்னென்ன வாடிட்டு வந்தீங்கன்னு சொல்றேன். எனக்கு தேவையான சாமான் எல்லாம் நான் வாடிட்டு வந்துடுவேன். உங்களுக்கு என்ன தேவை? கோப்பையா? பேட் ஸ்போர்ட் பண்ணிட்டீங்களா? வேண்டிட்டீங்களா? கோயில் முடிஞ்சா? கோயில் முடி வாங்க வேண்டிய சாமான்லாம் வாங்கிட்டீங்களா? ஓகேவா? நடக்கத்தான் எல்லாம் நடக்கத்தான் எல்லாம் இருக்குண்ணே. புதிய 3:30 மணிக்கு போய் கொண்டிருக்கோம். அப்போ சனத்தை பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பார்த்தீங்களா சனத்தை? என்ன ஆக்கள் எப்படி கடைகளுக்கு சாமான் வாங்கக்கூடிய மாதிரி இருந்துச்சா? இல்லை இல்லை, நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு கடையை ஒழுங்காக காட்டியிருக்க மாட்டேன். ஒரு கடையில் ஒழுங்காக சாமான் வாங்கலை. இந்த அவ்வளோ சனம் அது கடையில் சாமான்லாம் படியாக வாங்கினியா? நான் ஒட்டு சாமானமா இருக்குல்ல, மட்டும்தான் வாங்கினேன். நாங்களும் அப்படித்தான். சாப்பிட்றதுக்கு 5-6 ஆக்கள் தான் கூட என்ன பாவம் கல்யாணம் கட்டினா இதுதான் சுவேசம் பிரச்சனை. என்ன பிள்ளைய தூக்கின்னு திரியும். அது தம்பியாக்கள் வராங்க. தம்பியாக்கள் தூக்கிட்டு வராங்க எந்த பிள்ளைய. ரைட், வேற என்ன? வேற என்ன போய் அஸ்மி அதான் சரி. நாங்கள் முடிஞ்சு போய்கொண்டிருக்கோம். ரம்புட்டான் நாங்கள் வாங்கியிருக்கோம். நாங்கள் தரோம். அதை உள்ளே போகணும். எவ்வளோ ஆக்கள் இன்னுமே 3:30 ஆகிட்டு. ஆனால் ஆக்கள் இன்னும் குறையலை. டாண்டா டிக்ஸ் எல்லாம் கிளம்பி போய்கொண்டிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலுக்கு வந்தனாங்க ஒரு 10:30 போல் வந்திருப்போம். கோயிலுக்கு வந்த உடனே வந்து வரையலாம் போயிட்டு அங்கேருந்து நடந்த வரைக்கும் நிறைய சனமே சரி நடக்கவே இல்லாது. இங்கே திரும்ப இல்லாத அப்படி சனம் இடமே இல்லாமல் இருந்தால் இப்போ எல்லாமே போயிட்டாங்க. ஏன்னா விடியப்புறம் இப்போ ஒரு 2:30-3 மணி ஆகுது. நாங்கள் கோயிலை வழியாக கும்பிட்டுனாங்க. கோயிலை உங்களுக்கு இதில் காட்டியிருக்கு. 2 பேர் கேட்டிருந்தீங்க வெட்டாப்பிள்ளைக்கு போனால் வீடியோ போடுங்க சொல்லி கேட்டிருந்தீங்க. அவைக்காண்டி இந்த வீடியோ போடுறேன். அப்படியே என்ன சொன்னாங்கன்னா கோயிலெல்லாம் கும்பிட்டுட்டு கடைக்கெல்லாம் போய் வடிவா என்னென்ன வேணுமோ எல்லாமே வேண்டிட்டு இப்போ வந்து இருக்கிறோம். இன்னொரு கொஞ்சம் நேரத்தால வலிக்கிட்டு நாங்களும் வலிக்கிட்டு போயிடும். சரியா? ஓகே, இப்போ வந்து நான் என்ன செய்ய போறேன்னா இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம PKR ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் நாங்கள் PKR ஃபேமிலி. பாய்.